வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்து கோலம் போட்டுட்டு இந்த கோலம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லோட்டஸ் கலர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பொங்கலுக்கு மெயினானது கரும்புக்கும் கலரெல்லாம் பண்ணிவிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயும் ஃபுல்லாகவே வெளிச்சம் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே முந்திரி, திராட்சை, ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்த பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இது கூட பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறையா நெய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொங்கல் ரெசிபி வேணும்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ரெசிபியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இப்போது தனியாகவும் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னென்ன சமைச்சிருக்கேன்னா ஒயிட் ரைஸ், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், சாம்பார், கருணக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், பாயாசம். இந்த பாயசம் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வடை. இப்போது சாமிக்கிட்ட ட்ரெஸ் எல்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அதுக்கப்புறமா பூஜை பண்ணி சாமி நல்லா கும்பிட்டாச்சு. இப்போது சாப்பிட்ற நேரம் வந்தாச்சு. நல்லா வாழை இலையை குளிப்பாட்டி வச்சாச்சு. ஒயிட் ரைஸ் போட்டாச்சு. அப்பளம் வச்சாச்சு. சாம்பார் ஊற்றியாச்சு. இப்போது எல்லா பொரியலுமே இலையில வச்சுக்கலாம். உங்களோட பொங்கல் எல்லாம் எப்படி போச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டி வந்த பொங்கல் ரொம்பவே மெமரபுளாக இருந்துச்சு. வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. எல்லாருக்கூடையும் நல்லா என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் இந்த பொங்கல். பார்த்திங்கன்னா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம்.